விழா நிகழ்விடத்திற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என பணிவன்போடு வரவேற்கின்றோம். தெற்கு உஸ்மான் சாலையையும் சிஐடி நகர் பிரதான சாலையையும் இணைக்கக்கூடிய வகையில் மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு ஜே அன்பழகன் என பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதற்கான பெயர் பலகையினையும் கல்வெட்டையும் திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். பிரதான சாலையை இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள ஜே அன்பழகன் பாலத்தை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது பாலத்தினை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் பார்வையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் பெருநகர சென்னை மாநகராட்சியின் சார்பில் 300.16 கோடி ரூபாய் செலவில் 13 இடங்களில் புதிய பாலங்கள் கட்டப்பட்டு மக்கள் பயன்பாட்டில் உள்ளது. தற்போது அதன் தொடர்ச்சியாக 14வது புதிய பாலமாக சிஐடி நகர் முதல் பிரதான சாலையில் உள்ள தெற்கு உஸ்மான் சாலை மேம்பாலத்தின் சாய்வு தள பகுதியில் இருந்து சிஐடி நகர் 4வது பிரதான சாலை சந்திப்பில் இணைக்கும் வகையில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலத்தால் போக்குவரத்து நெரிசல் குறைந்திட வழிவகை செய்யப்பட்டுள்ளது. 3800 மெட்ரிக் டன் இரும்பினால் வடிவமைக்கப்பட்டு 164.92 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் தமிழகத்திலேயே முதல் இரும்பு மேம்பாலம் ஆகும். மேலும் சென்னையில் 1200 மீட்டர் மற்றும் முந்தைய 800 மீட்டருடன் இணைந்து 2000 மீட்டர் நீளத்துடன் 53 இரும்பு தூண்களுடன் இருவழி மேம்பாலமாக அமைக்கப்பட்டுள்ள அதிக நீளம் கொண்ட நவீன தொழில்நுட்பத்தால் கட்டப்பட்டுள்ள முதல் இரும்பு மேம்பாலம் என்ற பெருமையுடன் சென்னையின் புதிய அடையாளமாக உருவாகியுள்ளது இந்த மேம்பாலம். இந்த உயர்மட்ட இரும்பு மேம்பாலம் மாண்புமிகு தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு வந்துள்ளது. ஐ விட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தியாகராய நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே கருணாநிதி பேசுகிறேன். இன்றைக்கு தியாகராய நகர் தொகுதியிலே ஒரு சிறப்பு, சென்னையிலேயே முதல் முறையாக ஸ்டீலிலான ஒரு மேம்பாலத்தை தியாகராய நகர் தொகுதியில் சிறப்பாக கட்டி அதை இன்றைக்கு திறந்து வைத்திருக்கிறோம். இதனுடைய பெரிய விசேஷம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த மேம்பாலம் குறுகிய காலத்துக்குள்ளே கட்டி முடிக்கப்பட்ட ஒரு மேம்பாலம். இந்த மேம்பாலத்திற்கு தியாகராய நகர் தொகுதி மக்களின் சார்பில் முதல்ல மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். இதனுடைய வரலாறு ஏற்கனவே தியாகராய நகர் தொகுதியில் உஸ்மான் சாலையில் ஒரு மேம்பாலம் கட்டப்பட்டது. அந்த மேம்பாலத்தினுடைய அளவு சிறியதாக இருந்த காரணத்தினால் இன்னொரு மேம்பாலம் வேண்டும் என்று பகுதி மக்களுடைய கோரிக்கையை ஏற்று, பல்வேறு மக்களுடைய கோரிக்கையை ஏற்று இது மாண்புமிகு முதலமைச்சரை எடுத்து சொல்லி இந்த மேம்பாலத்தினுடைய அவசியத்தை அவரிடத்தை சொல்லிய காரணம் புரிந்த காரணத்தினால் அவர் ஏற்கனவே சென்னை மாநகராட்சி மேயராக இருந்து அந்த பணியினுடைய அளவெல்லாம் அவர் தெரிந்த காரணத்தினால் இன்றைக்கு இந்த மேம்பாலத்துக்கு உத்தரவிட்டு அதுவும் சிறப்பாக 1200 மீட்டர் அளவிற்கு இந்த மேம்பாலம், புதிய மேம்பாலம், அது நெரிசல் மிகுந்த பகுதியிலே 2023 மார்ச் மாதம் அடிக்கல் நாட்டப்பட்டு இன்றைக்கு அந்த மேம்பாலம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலத்தால் பொதுமக்கள் பெரிய மகிழ்ச்சி அடைகிறார்கள். போக்குவரத்துக்கு இடையூறில்லை, வணிகர்களுக்கு இடையூறில்லை. அனைத்து தரப்பு மக்களும் இன்றைக்கு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை இந்த தியாகராய நகர் தொகுதி மேம்பாலம் அமைந்திருக்கிறது. அதற்காக எல்லோருக்கும் நன்றி. குறிப்பாக இந்த மேம்பாலத்திற்கு எங்களுடைய சகோதரர் திரு ஜே அன்பழகனுடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு
வைத்திருக்கிறார்கள். அதற்கு எங்கள் குடும்பத்தின் சார்பிலும் தொகுதி மக்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். ஏனென்று சொன்னால், அவர் இந்த இயக்கத்திற்காக என்னுடைய தந்தை மறைந்த பழக்கடை ஜெயராமன் அவர்கள் தியாகராயனர் தொகுதியில் 1950ஆம் ஆண்டு முதல் இன்று அவர் இருக்கிற வரை தொகுதியிலே பல்வேறு பணிகளை செய்து மக்களுக்காக பல பணிகளை செய்திருக்கிறார், இயக்கத்தை வளர்த்திருக்கிறார். அப்படிப்பட்டவருடைய மகன்களாக அன்பழகன் அவர்களும் இந்த பகுதியிலே சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றி பல்வேறு திட்டங்களை இந்த பகுதி மக்களுக்காக கொண்டு வந்திருக்கிறார். அதே போல சேப்பாக்கம் தொகுதியிலும் சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றியிருக்கிறார். மக்கள் பணி, கொரோனா காலத்திலே மக்கள் பணி செய்யும் போது கொரோனாவால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்த தமிழகத்தின் முதல் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். அவருடைய பணியை, மக்களுக்காக ஆற்றிய பணியை உயர்த்திட வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அவருடைய பெயரை இந்த மேம்பாலத்திற்கு வைத்திருக்கிறார்கள். அதிலே குறிப்பாக தியாகராயனர் தொகுதியிலே ஏற்பட்டிருக்கிற அந்த மேம்பாலத்திற்கு அவர் பெயரை வைத்தது எங்களுக்கெல்லாம் இரட்டிப்பு மகிழ்ச்சி. இந்த மகிழ்ச்சியை அவருக்கு மேம்பாலம் திறக்கும் பொழுது அவருடைய கண்களில் நாங்கள் பார்த்தோம். அந்த மகிழ்ச்சி அவருக்கும் இருந்தது. ஆனால் இந்த பகுதியில் உள்ள மக்கள் மேன்மேலும் பல திட்டங்களை எங்கள் திராவிட மாடல் அரசின் சார்பில் பல திட்டங்களை நாங்கள் வகுத்து கொடுத்திருக்கிறோம். அதிலே குறிப்பாக சொல்ல வேண்டும் இந்த மேம்பாலத்தை பற்றி நான் சொல்லுவேன். நன்றி, வணக்கம். ஐ விட்னஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். என் பெயர் ராஜா அன்பழகன். நான் சென்னை தென்மேற்கு மாவட்ட திமுக இளைஞரணி அமைப்பாளராக இருக்கிறேன். மேலும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் 141வது வார்டு மாமன்ற உறுப்பினராகவும் பெருநகர சென்னை மாநகராட்சியின் நியமன குழு உறுப்பினராகவும் இருக்கிறேன். எங்கள் குடும்பமே திராவிட முன்னேற்ற கழகத்தின் பாரம்பரியத்தில் வளர்ந்த குடும்பம். எனது தாத்தா பழக்கடை ஜெயராமன் அவர்கள் 70-80களில் திமுக பகுதிச் செயலராக பணியாற்றி கழகம் வளர்த்த நபர்களில் ஒரு முக்கிய நபராக விளங்கியவர். அதேபோல் எனது தந்தை தீரர் அன்பழகன் அவர்கள் தியாகராய நகரில் பொதுச் செயலராக பணியாற்றி 2001ஆம் ஆண்டு தியாகராய நகர் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றார். அதைத் தொடர்ந்து 18 ஆண்டுகள் மாவட்ட செயலராக 3 முறை தேர்வு செய்யப்பட்டார். 2011, 2016 சேப்பாக்கம், திருவல்லிக்கேணி பகுதிகளில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டு சிறந்த முறையில் பணியாற்றி வந்தார். 2020ஆம் ஆண்டு கொரோனா பேரிடர் காலத்தில் மக்களுடன் களத்தில் நின்று பணியாற்றி கொரோனா நோய் தொற்று ஏற்பட்டு இறக்க நேரிட்டது. சென்னையின் மையப்பகுதியான தியாகராய நகரை பொறுத்தவரை உங்கள் எல்லோருக்கும் தெரியும், போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதி. இந்த உஸ்மான் சாலையில் எப்பொழுதுமே போக்குவரத்து ஸ்தம்பிக்கும். நீண்டகால கோரிக்கையான இந்த உஸ்மான் சாலையில் உள்ள மேம்பாலம் அமைக்கும் கோரிக்கையை மக்கள் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக கூறி வருகிறார்கள். மக்களின் நீண்ட நாள் கோரிக்கையை ஏற்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் 2023ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இதற்கான அனுமதியை அளித்தார். அதைத் தொடர்ந்து பெருநகர சென்னை மாநகராட்சி சார்பில் 164.95 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் முதல் இரும்பு மேம்பாலமாகவும் சென்னையில் 2 கிலோமீட்டர் நீளமுள்ள அதிக நீள மேம்பாலமாகவும் இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டு, அதுவும் குறைந்த 1.5 வருட காலங்களில் கட்டி முடிக்கப்பட்டு கடந்த அக்டோபர் 30ஆம் தேதி அன்று கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இம்மேம்பாலத்தை திறந்து வைத்தார். அதற்கு இந்த தியாகராய நகர் தொகுதி மக்களின் சார்பாகவும் கழக தோழர்கள் சார்பாகவும் முதலில் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இரட்டிப்பு மகிழ்ச்சியாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த மேம்பாலத்திற்கு அன்பழகன் மேம்பாலம் என எனது தந்தையின் பெயரை சூட்டியுள்ளார். அது எங்கள் குடும்பத்துக்கும் எங்கள் எங்கள் கட்சிக்காரர்களுக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் மகிழ்ச்சியும் தருகிறது. இதை அமைத்து கொடுத்த கழக தலைவர் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும், இளந்தலைவர் கழகத்தின் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் எங்களது நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம்.